இப்படிப்பட்ட துயர சம்பவம் நடந்திருக்கு. எதற்கும் கண் கலங்காத கல்வி அமைச்சர் இதற்கு கண் கலங்கி இருக்கிறார் அப்படின்னு மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப எதுக்கும் கண் கலங்காத பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்றதே மிகப்பெரிய வேடிக்கையான ஒண்ணு இல்லைங்க. நேற்றைய முன்தினம் ஒரு நிகழ்ச்சி, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில ஒரு பொண்ணு பேசும்போது அந்த நிகழ்ச்சியா பேசுது, அதற்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு. நம்ம பார்த்திருப்போம். ஒரு சில பள்ளி மாணவர்கள், ஒரு சில பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் மிக எளிமையா அணுகிறவர். குழந்தைகளுக்கெல்லாம் போனா பேசுவார். நிறைய காணொலிகள்ல பார்த்திருப்போம். குழந்தைகள்கிட்ட நல்லா சகஜமா பேசுவாரு. எங்க போறாரோ அங்க குழந்தைகளை, பள்ளி குழந்தைகளை, அரசு பள்ளி குழந்தைகளை இவங்கெல்லாம் நல்லா பார்த்து பேசக்கூடிய ஒரு அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். இவர் போறாரு, போய் பார்த்துட்டு இப்ப சொன்ன மாதிரிதான் குழந்தைகள் கூட நெருக்கமா இருந்து அந்த பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தே இவர் பயணிக்க சூழ்நிலையில, இதற்கு முன்னாடி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ரெண்டுமே பசங்க, பெண் பிள்ளைகளே கிடையாது, அதனால எல்லா பெண் பிள்ளைகளை பார்த்தாலும் என் பிள்ளையா தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி பதிவு பண்ணுவாரு. அவரு போய் சம்பவ இடத்துக்கு போறாரு, மருத்துவமனையை போய் பாக்குறாரு. ஒண்ணும் இல்ல, அந்த தொலைக்காட்சியில பாக்குற நமக்கு எவ்வளவு இறுக்கமா இருக்கு, எவ்வளவு நெஞ்சு இது பதபதன் இருக்கு. பச்சிலம் குழந்தைகள், இத்தனை பேரை குழந்தைகளுடைய டெய்லியும் பயணிக்கிற ஒரு அமைச்சர், அவங்களையே பார்த்து பழகின அமைச்சர், அவங்களுடைய மகிழ்ச்சியா ஆசையா வளம் வந்த ஒரு அமைச்சர், அதை தன் கண் கூட நேரில் பார்க்கும் போது தன்னை மீறி ஒரு அழுகை வருது அப்படிங்கிறத அதையே ஒரு பதிவு பண்றாரு. ஏன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி போன வாட்டி திருச்சியில நடந்தப்ப பள்ளி கூரைகள் மீது ஏறி தாவேக்கினர் ரொம்ப இது பண்ணிட்டாங்க, அதெல்லாம் உடஞ்சிருச்சிங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொன்னா அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்னு பதிவு பண்றாரு. எப்பன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்சியில அவர் வந்தப்ப அதை தான் நேற்று சொல்லி அழுகுறாரு. நாங்க அப்பயே சொன்னோங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணி சொல்லி இவங்க எதுவுமே கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லி தான் அழுகுறாரு. அப்ப அவரோட இறுக்கமான சூழ்நிலைய இவர்கள் எப்படி அதை பார்க்கறாங்க, கேலிக்கு உள்ளாக்குறாங்க. இதை ஒரு நாடகமா இருக்கா, இல்ல சதியா இருக்கு, இல்ல நாங்க இதாயிருச்சு அதாயிருச்சு, இது நம்ம ஜஸ்டிஃபையே பண்ண தேவையில்ல. நம்ம நீங்க போய் நேர்ல, இப்ப சொல்றவங்க நேர்ல போய் அந்த குழந்தைகளை பார்த்துட்டு உங்களால சிரிச்சுக்கிட்டு வெளில வர முடியும் அப்படின்னா அவர் அழுதது நாடகம்.